ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம பூண்டு மார்னிங் டைமில் அவசரமாக சமைக்கும் போது அது உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடிகாலை வச்சு லைட்டாக பூண்டு மேலே தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக அந்த பூண்டு பற்கள் எல்லாம் வந்துடும். இதுக்கப்புறம் பூண்டு மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி மேலே கீழே இருக்கிற போர்ஷனை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி டிவி பார்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது காலையில் டைமில் நீங்கள் அவசரமாக சமைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சிடலாம். செஞ்சுட்டு வரதுக்குள்ளே இது நல்லா ஊறி இருக்கும். அப்போ ஊறி இருக்கிற டைமில் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா நசுக்கி விடணும். இந்த மாதிரி நசுக்கி விட்டாலே போதும். அழகாக அந்த பூண்டில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். டைமில் நீங்கள் கொஞ்சமாக பூண்டு உரிக்கணுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வரதுக்குள்ளே இது நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நசுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு பூண்டு தனியாக தோல் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் உங்கள் சிங்கோட பைப் லைனில் ஊற்றி விடும்போது அதுலேருந்து வரக்கூடிய குட்டி குட்டி அந்த கற்பாம்பூச்சிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காய் துருவுற கிரேட்டர் நம்ம எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். சம்டைம்ஸ் நம்ம புதுசு வாங்கிட்டோன்னா அந்த பழசு வேஸ்ட்டாக தான் இருக்கும், யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 2 சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கயிறாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 சைடு வச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இதை நீங்கள் உங்கள் சிங்க் எங்கே இருக்கோ அந்த சிங்க்குக்கு மேலே ஒரு வால்வுக்கு அட்டாச் பண்ணி அதில் மாட்டிக்கோங்க. இல்லை கிச்சனில் ஷெல்ஃபில் எங்கே வேணாலும் நீங்கள் இதை வால்வுக்கு அடித்து மாட்டிக்கலாம். இந்த மாதிரி மாட்டினதுக்கப்புறம் இதை ஒரு ஆர்கனைசராக நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இருக்கும்ல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேட்டரில் இந்த சைடில் ஓப்பன் இருக்குது. சம்டைம்ஸ் சில கிரேட்டரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் ஃபுல்லாக ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட 3 லைன் அளவுக்கு திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது அந்த கிரேட்டர் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி மேலே சிங்க் மேலே வைக்கும்போது அதுலேருந்து ஒழுவக்கூட தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிச்சனோட சிங்கில் விழுந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம உளுந்தெல்லாம் அரைச்சி எடுத்தோன்னா அது என்ன தான் நம்ம நல்லா வாஷ் பண்ணால் கூட அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா அந்த ஜாரில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டுலாம் அரைச்சா கூட இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு லெமன் இல்லைனா வினிகர் எடுத்துக்கோங்க. நான் ஆஃப் லெமன் எடுத்துக்கிட்டு அந்த ஜூஸை அதில் ஊற்றி விட்டுக்கிறேன், பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு அந்த லெமன் தோலை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணாலே போதும், நல்லா க்ளீன் ஆயிரும். இன்னும் அதுக்குள்ளே அந்த உளுந்துலாம் எங்கேயாவது நம்ம அரைச்ச போது அந்த மாவு போய் ஒட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அது பூச்சி ஃபங்கஸ்லாம் கூட ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு சுத்து மட்டும் நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைக்கும் போது உங்களுக்கு எங்கேயாவது மூளையில் அந்த உளுந்தெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட இந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஊற்றிட்டு வாஷ் பண்ணால் ரொம்பவே க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஹேங்கரும் பேங்கிலும் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒன்று நீங்கள் நூல் வச்சு டைட்டாக கட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா செலோ டேப் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பேங்கில் பின் பண்ணி கூட விட்டுக்கலாம் ஹேங்கரோட. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக கயிறு வச்சு நாட் போட்டுக்கிட்டேன். ஒன்றுத்தில் மட்டும் பின் பண்ணி விட்டுருக்கேன். இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மார்னிங் டைமில் பசங்க எல்லோரும் கிளம்பும் போது இந்த சாக்ஸ் பேர் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணி வச்ச உடனே இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சாக்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது மிஸ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பேஸ்ட் போட்டுட்டு இந்த தண்ணி நல்லா சூடான உடனே இது நல்லா கரைஞ்சிரும்.
இது கரைய விடுங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ரின் சோப் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரின் சோப்பை வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல குட்டி குட்டி பீஸாக கிடைக்கும். இல்லை நீங்கள் கிரேட்டர் இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு துருவிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஹாஃப் சோப் கூட எடுக்கல. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சோண்டு தான் நான் சோப் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் துருவினதுக்கப்புறம் பார்க்கும்போதே தெரியும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சுடு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பேஸ்ட்டு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் கொண்டு போய் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க இந்த சோப்பை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பொங்கி நுர வரும். நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆற வைக்கணும். இதை வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நுரையாக வரும். இந்த நுரெல்லாம் அடங்கிட்ட உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து சூடாக இருக்கு இல்லையா, இது சூடாக ஆற விடுங்க. இது நல்லா வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் வாங்கும்போது இந்த கண்டெய்னர் கொடுப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் தூக்கி போடாமல் எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து சொல்யூஷன் ரெடி பண்ணும்போது அதை வந்து அதில் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாட்டர் பாட்டில் கேப்பில் மேலே மூடியில் வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷ் லிக்விட் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலில் தான் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் நான் அப்படியே விட்டுட்டேன். இது சூடெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நான் இந்த பாட்டிலில் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ இது நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம துணி துவைக்கும்போது நம்ம துணி துவைக்கிறது லிக்விட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நார்மலாக வந்து துணி துவைக்கிற லிக்விட், அதுக்கு பதிலாக இந்த லிக்விடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் வாஷ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். ஸ்மெல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். இதில் நம்ம ஆப்ப சோடா சேர்த்துருக்கனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பாட்டிலில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து பாத்திரம் வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்ல பாத்திரம் பளிச்சுன்னு மாறிடும். அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக லிக்விட்லாம் எதுவும் ரெடி பண்ண வேணாம். இந்த லிக்விடை வச்சு நீங்கள் சிங்கையும் க்ளீன் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த லிக்விடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய டவலெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு, அந்த பிசுப்பன் தம்மெல்லாம் போகாது. அது போகிறதுக்கு வந்து இந்த சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிச்சன் டவல்லாம் நல்லா க்ளீனாக ஆயிரும். அந்த ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. நான் லைட்டாக உங்களுக்கு தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி தான் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கே வந்து நல்லா பளிச்சுன்னு மாறிடும். இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு மைக்ரோ கிளாத் ஃபைபர் கிளாத் தான். உங்களுக்கும் வேணும்னா நான் கண்டிப்பாக இதோட லிங்க்ஸ் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.